மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர்கள் மீது 2 வழக்கு, அதாவது மொத்தம் 3 வழக்கு கொடுக்கப்பட்டிருக்குது 2 பேர் மேல. ஒருத்தர் சிவா அப்படிங்கிற மாவட்ட டிவிகே மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகி சவுந்தரராஜன், இவங்க 2 பேர் மேல. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் நெருங்கிடுச்சுங்க. நீங்க அங்க ஒரு கூட்டம் வருதுங்க, அது ரோட்டை அடைச்சிருதுங்க. ஆனா எத்தனை பேர் அந்த வழியாக அங்கும் இங்கும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் போவாங்க. அப்படி போனதுல ஒரு ஆம்புலன்ஸ் அவர்களை போக விடலை. இவங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் பல நேரங்களில் மற்ற இவங்க இப்போ கேம்பெயின் பண்ணும்போது, என் கமலஹாசன் கேம்பெயின் பண்ணும்போது முன்னாடிலாம் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு போக விட்டார். ஆனால் இந்த முறை போக விடலை. இன்னொன்று ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிட்டு போனால் ஆட்டோ டிரைவர் அவரோட ஒருத்தரோட சண்டைக்கு போயிருக்காங்க. கடுமையான வார்த்தைகளை பேசி. இன்னொன்னு சதீஷ்குமார்ங்கிறவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறாரு. அவர்கிட்டையும் சண்டைக்கு போய் அடிக்க போயிருக்காங்க இவங்க எல்லாம். நான் சொல்றது சிவா அப்படிங்கிற டிவிகே மாவட்ட செயலாளர் மற்றும் சவுந்தரராஜன், இவங்க 2 பேரும். இவங்க 2 பேர் மேலையும் எம்கேபி நகர்ல ஒரு வழக்கு, அது போக கொடுங்கையூர்ல 2 வழக்கு, காவல் நிலையத்தில் 2 வழக்கு, ஆக 3 வழக்குகள் நிர்வாகிகள் மேலில் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் அத்துமீறி தகாத வார்த்தைகளால பொதுமக்களை திட்டி இருக்கிறார்கள், அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சேர்த்து இதில் வழக்காகி இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, விஜய் மட்டும் இல்ல, விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜுனா மட்டும் இல்ல, அவர் கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கிற மற்ற அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் கூட பொதுமக்களின் உளவியலையோ அவர்களுடைய பிரச்சனைகளையோ புரிஞ்சுக்கிடுறது இல்ல. நான் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறேன், நான் ஒரு ஜீவரட்சகன் பேசுகிற விஜய் சாதாரண மக்களுக்கு கூடுதல் துன்பத்தையும் நெருக்கடி, ஆமா நீ வந்தாதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறார்.